விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் உனக்கு ஒரு வீடை கட்டுவார் என்று அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்துல வாழ்ந்த ஆண்டவரே, மிகவும் ஆண்டவரே சப்பா தாமதமா இன்னும் ஏன் நான் வீடை கட்டவில்லை என்று அப்பா அநேக காரணத்தினால தடப்பட்டு இருக்கிற அந்த வீடுகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆன்லைன்ல எந்த இடத்துல பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அப்பா பிள்ளைகளுடைய தடைகளை உடைத்து அந்த கூடார வீடை கட்டி ஆண்டவரே சப்பா ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளை இடுகிற ஆண்டவரே. தாவீது ஆண்டவரே உண்மையாய் உம்மை நேசித்தது நிமித்தமாய் உமக்கு ஒரு ஆலயம் வேண்டும் என்று நினைத்தாரப்பா. அதே போல ராஜா ஒரு பெரிய அரண்மனையை தாவீதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க. இப்பொழுது ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற பிள்ளைகள் நான் சபைக்கு போக வேண்டும், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்க வேண்டும் என்று முதலாவது உம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் உடையட்டும் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது ஆண்டவரே தடைப்பட்டு இருக்கிற எல்லா தடைகளும் அகற்றி போட்டு ஆண்டவரே புதிய ஆசீர்வாதத்தோடு கடந்து போக என் தேவன் பலப்படுத்துவீராக ராஜா. அப்படி அவனுடைய கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். வீடை கட்டி பலப்படுத்தி ஆண்டவரே ஆசீர்வாதமான ஆண்டவரே அந்த திறப்பை காண செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ஒரு வீடை நீங்கள் தந்தீங்க என்று விசுவாசிக்கிறோம். கொடுத்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க. தடைப்பட்டு இருக்கிறத கர்த்தர் நீக்கிட்டாரு. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.